கேக்கும் தரல அப்ப ஏன் சாக்லேட் மட்டும் கேக்க கேட்டி பூமாரி நீ அழுதா உடனே உச்சுக்குடுமி உனக்கு சாக்லேட் தந்துருவாளா உனக்கடா நான் என் ஃப்ரெண்ட் உச்சுக்குடுமிட்டலாம் கேட்டுட்டு இருக்கேன் சரி அழாத ரொம்ப அழுதல்ல பாவமா இருக்கு சரி நீனும் 2 சாக்லேட் எடுத்துக்கோ தேங்க்ஸ் உச்சுக்குடுமி ரெண்டு சாக்லேட் தான் எடுப்பேன் சரியா ஏய் 2 பேர் தள்ளுங்க நான் சாக்லேட் எடுக்க போறோம் சாக்லேட்டா யாருக்கு உனக்கா கிடையாது தூர பேர் பாத்துக்கோ ஏய் உச்சுக்குடுமியே எனக்கு 2 சாக்லேட் தருவேன்னு சொல்லிட்டா பிறகு எதுக்கு இப்படி மறைச்சிட்டு நிக்கா தள்ளு இருக்குமா இருக்கும் அவ இப்ப எங்க ஃப்ரெண்ட் ஆக்கும் நீ ஒரு சாக்லேட் 2 சாக்லேட் சொல்லுவா அதுக்கப்புறம் நிறைய சாக்லேட் அள்ளிட்டு ஓடிடுவா எனக்கு தெரியும் பூமாரி எனக்கு தெரியும் சரியான லூசால நீ நான் தான் 2 சாக்லேட் சொல்லுதம்ல தள்ளு நீ தள்ள போறே இல்லாம அடிக்கிட்டா அடிப்பியா அடி பாப்போம் வலிக்கணும் தானே அடிச்சிருக்கேன் நல்லா வலிக்கட்டும் ஒரு முட்டாய் தரதுக்கு என்ன மாதிரி சண்டைக்கு வாரா இனி ஒரு முட்டாய் விட உனக்கு கிடையாது உச்சுக்குடுமி இப்ப சாக்லேட் தர போறே இல்லையா சரி எடுத்துக்கோ பாத்தியா என் ஃப்ரெண்ட் என்ன சாக்லேட் எடுத்துக்கன்னு சொல்லிட்டா ஆமா விட வரட்டா பை பை வாடுடி வாடு உனக்கு அடி வாங்கி தரலன்னு பாருடி பாரு சித்தி மாப்பிள்ளைக்காரங்க வரக்கூடிய நேரம் ஆயிட்டு பொண்ணு ரெடி ஆயிட்டா ஆமா ரமணி அவளை மேக்கப் பண்ணி விடுறதுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கு பாத்துக்க மேக்கப் போட்டுட்டு இருக்கு சரி சித்தி அப்ப காப்பி போட்டு வச்சிரட்டுமா வந்த உடனே குடுக்கலாம்ல நல்ல சூடாட்டு பூமாரி நீ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்க பிள்ளைங்க எல்லாம் எங்கம்மா எம்மா அவங்க எல்லாம் வெளிய நின்னுட்டு இருக்காங்க நானும் வெளிய வந்து விளையாடட்டுமா சரி மக்களே பார்த்து விளையாடு போ ஓகேமா ஏங்க மாப்பிள்ளைக்காரங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களான்னு கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்களா எனக்கு தெரிஞ்சிச்சு எதுக்கு தெரியுமா போலீஸ் வந்திருக்குன்னு எதுக்கு ஒன்னதான் போலீஸ் பிடிக்க வந்திருக்கு என்ன போலீஸ் பிடிக்க போகுதா என்ன எதுக்கிட்டி போலீஸ் பிடிக்க போகுது ஆமா என் மச்சானே எதுக்கு போலீஸ் பிடிக்க போகுது ஒன்னதான் போலீஸ் பிடிக்கும் என்ன ஒண்ணு போலீஸ் பிடிக்க வரல தெரியுமா உங்க 2 பேரை தான் போலீஸ் பிடிக்க வந்திருக்கு எனக்கு எல்லாமே தெரியும் சுட்டி போய் சொல்லாதடி நான் ஒண்ணும் போய் சொல்லல நீங்க 2 பேரும் ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்க அதான் போலீஸ் பிடிக்க வந்திருக்கு என்னது திருட்டுத்தனமா ஆமல நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்க ஊர்ல வச்சு ஏதோ திருட்டு பண்ணீங்களோ அதானே போலீஸ் வந்திருக்கு இல்ல நீங்க எதுக்கு கல்யாண வீட்டுக்கு போலீஸ் வரப்போகுது என்னது திருட்டுத்தனமா நாங்களா நல்ல ஞாபகப்படுத்தி பாரு மனசுக்குள்ள ஏதாவது மறைஞ்சிருக்கான்னு பாரு ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணினீங்களா 2 பேரும் மச்சான் பூமாரி சொல்லுது பாத்தியால திருட்டுத்தனம் நம்ம பண்ணணுமா நம்ம எங்கல திருட்டுத்தனம் பண்ணணும் அவ போய் சொல்லுதா அத நீ நம்புதியாக்கும் மச்சான் கோவப்படாத நினைச்சு பாரு நம்ம 2 பேரும் அந்த சுப்பையா மாமா கடையில 2 முட்டாய களவாண்டு தின்னோம்ல அவருக்கு தெரியாம எடுத்து தின்னா ஞாபகம் இருக்கா உனக்கு மச்சான் நம்மன்னு சொல்லாத நீதான் 2 முட்டாய் எடுத்து ஒண்ணு தின்னுகிட்டு ஒண்ணு எனக்கு தந்த எனக்கு ஒண்ணும் தெரியாது நான் ஒண்ணு திருடல மச்சான் நான் ஒரு முட்டாய் தந்தம்ல இப்படி நீ தின்றிருக்கல அப்ப உனக்கு பங்கு உண்டு அப்ப ஒண்ணையும் தான் போலீஸ் பிடிக்க வந்திருக்கு 2 பேரும் திருட்டு பசங்க அப்ப அந்த சுப்பையா மாமா கடையில நீங்க 2 பேரும் முட்டாய் திருடி தின்றிருக்கீங்க சரிதான் அதுக்கு தான் போலீஸ் பெரிய லத்தி கம்போட வந்திருக்கு சத்தியா நீங்க 2 பேரும் இருங்க நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கீங்கன்னு போய் போலீஸ்க்கு சொல்லி விடுங்க அட பாவிகளா ஓடிட்டீங்களா இன்னைக்கு மாட்டுவீங்க நல்லா மாட்டுவீங்க இன்னைக்கு உங்க 2 பேருக்கு உங்க அம்மாட்ட சொல்லி விளக்க மாறால அடி வாங்கி தாரேன் மேடம் நான் பக்கத்து ஸ்டேஷன்ல இருந்து வரேன் சொல்லுங்க சார் என்ன விஷயம் எங்கிட்ட வந்திருக்கீங்க வீட்டுக்குள்ள வரலாமா மேடம் வாங்க சார் உள்ள வாங்க மேடம் சார் வாங்க சார் என்ன விஷயம் இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க பயப்படாதீங்க மேடம் வேற ஒண்ணு இல்ல சாயந்தரம் மாண்டேஸ் புயல் வருது பாத்தீங்களா அதனால மழையும் புயலுமா இருக்குது அதனால பாதுகாப்பா வீட்ல இருங்க பாதுகாப்பா உங்க ஃபங்க்ஷனை கொண்டாடுங்க அதான் நாங்க ஒவ்வொரு வீடா சொல்லிட்டு போறோம் ஓகே சார் நாங்க யாரும் வெளிய போக மாட்டோம் மாப்பிள்ளைக்காரங்க வந்துட்டாங்க போலுக்கு வாங்க போவோம்
வாங்க சம்பந்தி, வாங்க 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 மாப்பிள்ள, வாங்க வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். வாங்க உட்காருங்க. பொண்ணை கூட்டிட்டு வாங்க. நேராயிட்டு பூ வைக்கணும்ல. சரி சம்பந்தி, பொண்ணை கூப்பிடுதேன். ஐ, பொண்ணு வர போகுது. மாப்பிள்ள நல்ல அழகா இருக்காரு. இல்ல சிண்டு, மாப்பிள்ளைய விட நம்ம அண்ணி தான் அழகா இருப்பாவ. இப்ப பாரு, சூப்பரா மேக்கப்லாம் போட்டுட்டு வருவாவ. ஜோசி மாமா. ஜோசி, எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம். ஐ, அண்ணி அழகா இருக்காவ. நெத்தி சுடியெல்லாம் வச்சி சைடுல ரோஸ் பூலாம் குத்தி சூப்பரா இருக்காவ. உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்காப்பா? அன்னைக்கு போட்டோல தானே பார்த்தேன், இன்னைக்கு தானே நேர்ல பார்க்க. ஆமாப்பா, எனக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க, நம்ம மகன் பொண்ணை நல்லா பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். அப்ப பூ வச்சிரலாமா? தட்டையும் மாத்திரலாமா? சரிம்மா, அப்ப தட்டு மாத்திட்டு நீ பூ வச்சு விடு. சம்பந்தி, என் மகனுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. தட்டு மாத்திட்டு பூ வச்சிடலாம். ரொம்ப சந்தோஷம். அப்ப தட்டை மாத்திக்கிடலாம். ஐ, அண்ணனுக்கு அண்ணிய ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா. லே மச்சான், பிரியாணி வாசம் அடிக்கும்ல. ஆமாடா, சிக்கன் வாசமும் அடிக்கி. அப்ப நமக்கு இன்னைக்கு சிக்கன் பிரியாணி தான் நினைக்கேன். இந்த ரெண்டு பைக்கலும் சரியான தின்னி முட்டை. சம்பந்தியம்மா, சீக்கிரமாவே நல்ல ஒரு நாளை பாத்துருங்க என்ன கல்யாணத்துக்கு. சரிம்மா, ஊருக்கு போயிட்டு ஒரு நாள் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாங்கிறத பேசிக்கிடலாம். எம்மா, பூ வச்சாச்சுலாமா? எம்மா, வயிறு வேற பசிச்சிட்டு இருக்கு, போய் சாப்பிட்டுட்டுமா? கொஞ்சம் நில்லுட்டி, முதல்ல மாப்பிள்ளட்டுக்காரங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். போமா நீ, எனக்கு பயங்கரமா வயிறு பசிக்கு. உச்சு குடுமி, எடி என் கூட வந்து சாப்பிட வருவியாட்டி? எனக்கு வயிறு பசிக்கு, சாப்பிட வரேன்னா வா, வரட்ட போ. உச்சு குடுமி, என் கூட சாப்பிட வரேன்னா வா. கடைசி பந்திக்கு போனா சாப்பாடு இருக்காது, அப்புறம் வெறும் இலை தான் கிடைக்கும். ஆடு மாதிரி நீ இலையத்தான் மேல திங்கணும். புல்லாம் கிடையாதுன்னா சாப்பாடு கிடைக்கும். சரி, நானும் வாரேன், சாப்பிடறதுக்கு போவோம். ஏய் மச்சான், ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்கு ஓடிட்டாள்வோன்னு நினைக்கேன். ஆமல, ரெண்டு பேரும் பந்திக்கு முந்திட்டாள்வோ. மச்சான் வா, நம்மளும் போவோம். சிக்கன் பிரியாணி திம்போம். ஆமா, சிக்கன் பிரியாணி தீந்துற கூடாது. வால ஓடுவோம். ஜோதி, சிண்டு இந்த பிள்ளைங்க எல்லாம் போயிட்டாங்க போலுக்கு சாப்பிடுறதுக்கு. இந்த சின்ன பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கமாமா. சின்ன பிள்ளைங்களுக்கு வயிறு பசிச்சிருக்கும்ல. சரி சுமியக்கா, மாப்பிள்ளட்டுக்காரங்க வெளியே போட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் போய் சாப்பிடலாம். சரிம்மா. பாப்பா, ரெண்டு பேருக்கும் கறி கூட்டலாம் போதுமா? அண்ணே, ஜாம் இருக்குதா? ஆமா மக்களே, ஜாம் இருக்குது. முதல்ல உன் இலையில இருக்கிறத சாப்பிடு, அதுக்கப்புறம் ரெண்டாவது வைக்கேன், சரியா? என்ன, ஒரு டப்பால எனக்கு ஜாம் தருவீங்களா? எனக்கு ஜாம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி மக்களே, நான் எடுத்துட்டு வரேன் ஜாம. பூமாரி, உனக்கு தெரியுமா எத்தனை பாயசம்னு? எனக்கு தெரியும் டி, 3 பாயசம். அப்படியா? ஆமாடி, பால் பாயசம், பருப்பு பாயசம், அப்புறம் சக்கப்பழ பாயசம், இவ்வளவு இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. டி, போலி பாயசத்துக்கு பூந்திலாம் உண்டு. நல்லா சாப்பிடுவோம், சரியா? ஓகே ஓகே, இடி சாப்பிட ஆரம்பிட்டி, நல்லா சாப்பிடுவா. லே மச்சான், அங்க பாரு, பூ வைக்கிற ஃபங்க்ஷனே முடியல, அதுக்குள்ள இங்க சாப்பாடு முடிய போகுது. ஆமல, எப்படி சாப்பிடுதாள்வோ? அப்படியே குழம்பு கூட்டலாம் குடிச்சிட்டு இருக்காள்வோ. இப்படியே போனா நமக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது போலுக்கு. அது எப்படில மச்சான், நமக்கு சாப்பாடு இல்லாமல இருக்கும். லே, நீதான் அப்படி சொல்லுதா? அவள ரெண்டு தின்னுகிட்டே இருக்காளோ, தின்னி முட்டைகள். லே மச்சான், உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் உன்கிட்ட சொன்னோம்ல, பிரியாணி சிக்கனும் வாசம் வருதுன்னு. இவள ரெண்டு பேரும் வெறும் குழம்பு கூட்டி தின்னுட்டு இருக்காள்வா. மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவளுக்கு பிரியாணி இருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கேன். ஆமல மச்சான், இவளுக்கு தெரியாது, அதனாலதான் குழம்பு கூட்டி தின்னுட்டு இருக்காள்வா. நம்ம அப்படியே லெக் பீஸ், அப்படியே சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் தின்றுறோம், சரியா? ஓகே மச்சான். எட்டி உச்சி குடுமி, அங்க பாத்தியா, 2 சோத்து முட்டை வந்து நிக்கி. எட்டி பார்த்தேன் டி, நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு 2 சாப்பிட்டு நிச்சுக்க, நம்ம சாப்பாடையும் சேர்த்து காலி பண்ணி தின்றுவானுவா. நல்ல வேலை, ஃபர்ஸ்ட் வந்தது நல்லதா போச்சு. என்ன, ஐஸ்கிரீம் இருந்தா கொண்டாங்க. ஏய் மச்சான், இவ்வளவு நேரம் நம்ம கூட ஃப்ரெண்டா இருந்தா அந்த உச்சி குடுமி, இப்போ அந்த பூமாரி விடவே சேர்ந்துட்டா பாரு. லே மச்சான், நான் அவளை நம்பாதன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ 2 சாக்லேட் மட்டும் தந்து ஏமாத்திட்டு ஓடிட்டா. பாத்தியா, நீதான் நம்பிட்டு இருக்க. லே, நீதானே சொன்ன
அவ கூட ஃப்ரெண்டானா நிறைய சாக்லேட் தருவா, பேக் நிறைய வச்சிருக்கானே. நான் சொன்னா உடனே நீ செஞ்சிருவியா? ஆமால, நீ சொல்ல போய் தான் அவ கூட ஃப்ரெண்ட் ஆனேனா. இப்போ அவ நம்ம ஃப்ரெண்ட் இல்ல, இப்போ பூமாரியோட ஃப்ரெண்ட். அந்த பூமாரிக்கு தான் அவ்வளவு சாக்லேட் கொடுத்திருப்பால. ஆமா மச்சான், அவ்வளவு சாக்லேட் பூமாரிக்கு தான் கொடுத்திருப்பா. சரி போட்டோம், நம்ம பிரியாணியை சாப்பிடுவா. என்ன பூமாரி? சாம்பார், கூட்டு, குழம்பு, மோர், அப்பளம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்படியே நொறுக்கிட்டு இருக்க போலுக்கு. லே, அதுக்கு தானே நீனு வந்திருக்க, அதுக்கு தானே உட்கார்ந்திருக்க. நான் அதுக்கு வரல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அப்பதான் தெரியும். சிக்குடிமி, இவனை ரெண்டேரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. ரெண்டு பேரும் பல்பு வாங்க போறான்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சாம்டி அப்படி சொல்லுதா? காலையில இருந்தே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே வரணும்டி, அதுக்கு தான் சொல்லுவேன். அப்ப நீ சொன்ன மாதிரி நடந்துட்டுனா நீ எனக்கு ஒரு சாக்லேட் தரணும், சரியா? ஓகே டீல். இந்தாங்க மக்களே, நீங்க கேட்டீங்கல்ல ஐஸ்கிரீம். என்ன உங்க திருமுகத்தை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. என்ன தம்பி, சாப்பாடு வைக்கட்டுமா? சாப்பாடா? பிரியாணி கொண்டு வாங்கனே, லெக் பீஸ் எல்லாம் கொண்டு வாங்கனே. ஐயா, இந்த பையனுக்கு என்ன ஆச்சு? பிரியாணி பிரியாணின்னு கேட்டுட்டு இருக்கானுவோ. மக்களே, பிரியாணி இல்ல, இன்னைக்கு சைவ சாப்பாடு தான். பாயசம் பப்படத்தோட சாப்பாடு. என்னது? சிக்கன் பிரியாணி இல்லையா? என்னன்னு சொல்லுதியே? சிக்கன் பிரியாணி இல்லாம அப்போ சாம்பார், பப்படம், பாயசம் மட்டும்தானா? ஆமா மக்களே, உங்களுக்கு சிக்கன் பிரியாணின்னு யார் சொன்னா? என்ன வீட்டுக்குள்ள இருக்கும்போது பிரியாணி வாசம் கப் 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 கப்னு மூக்குக்குள்ள அடிச்சுனே, அந்தால காது வலியே வெளியே போச்சுனே, அதனாலதான் கேக்கோண்டே பிரியாணிய வைங்கண்ணே, சிக்கன் பிரியாணிய. ஆமாண்டே, நல்ல வாசம் அடிச்சு. எனக்கு தெரியும் தெரியும்டே, சீக்கிரம் வைங்கண்ணே சிக்கன் பிரியாணிய. ஐயே தம்பி, இல்லம்மா, சொன்னா கேளுங்க. நான் தான் சொல்லுதம்ல, சிக்கன் பிரியாணி இல்ல, பப்படம் பாயசத்தோட சாப்பாடுன்னு சொல்லி சாப்பிடுன்னா சாப்பிடுங்க, இல்லன்னா அங்க போய் உட்காருங்க, இல்லன்னா உங்க அம்மா கிட்ட சொல்லட்டுமா? ஐயோ, எங்க அம்மாட்ட சொன்னா விளக்கு மறாலே விளக்கு விளக்குன்னு விளக்கிடுவாவ. உச்சுக்குடுமி, சிக்கன் பிரியாணி ஸ்மெல் எப்படி அடிக்கும்? கப் 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 கப்னு அடிக்கும். மூக்கு வழியா அடிச்சு காது வழியா வெளியே போகும். அப்புறம் சிந்துவோட அம்மா எப்படி அடிப்பாங்க? விளக்கு மறாலே விளக்கு விளக்குன்னு விளக்குவாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களாமா? ஆமா சித்தி, நல்ல சாப்பிட்டாச்சு. ஆமா, பேக் சூட்கேஸ் எல்லாம் தூக்கிட்டு எங்க கிளம்பிட்டிய? ஐயே, ஊருக்கு தான் சித்தி கிளம்பிட்டோம். என்னமா சொல்றிய? 2-3 நாள் இங்க தங்கி இருந்து எல்லா இடம் சுத்தி பார்க்கணும்னு சொன்னீல்ல, ஏன் கிளம்பிட்டிய? புயலா இருக்கல சித்தி, ஒரே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு, இங்க எங்கேயும் சுத்தி பார்க்க முடியாதுல, அதனால ஊருக்கு போகணும்னு கிளம்பிட்டோம். பிள்ளைங்களெல்லாம் எங்கம்மா? வெளியே நின்று விளையாண்டுட்டு இருக்காங்க சித்தி. சரிம்மா, பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க. என்ன? சரி பெரியம்மா, பார்த்து போயிட்டு வருவோம். சரி பெரியம்மா, அப்ப நானும் கிளம்புறேன். சரிம்மா, கல்யாண டேட் குறிச்சிட்டு உங்களுக்கு சொல்லுவேன், நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும், சரியா? சரி சித்தி. பாய், பார்த்து போயிட்டு வாங்கம்மா. சரி ஆச்சி, போயிட்டு வரோம். பாய் ஆச்சி. பாய்மா. ஒரு நாள் கூட அவ கூட சண்டை போடாம இருக்க முடியாதா? சண்டை போடக்குதான் அவளை தேடுதியா? சண்டை போடுறது தேடல, டிவி ரிமோட்ட அவதான் கடைசில எடுத்து ஒளிச்சு வச்சிட்டு போனா, அதுக்கு தான் தேடுதே. அடப்பாவி, அதுக்கு தான் தேடுதியா? டேபிள்ல தான் மக்களே இருக்கும், வேற எங்க இருக்கும் பாருங்க. நான் அவளை சரப்படுத்திட்டே இருந்தேனா, உடனே அவ ரிமோட் எடுத்து ஒளிச்சு வச்சிட்டா. சரி போ மக்களே, நாளை காலையில தான் அக்கா வந்துருவல்ல, அதுக்கப்புறம் ரிமோட்டை எடுத்து கேளு. அது வரைக்கும் நான் டிவி பார்க்காம இருக்கணுமாக்கும். உன்னால டிவி பார்க்காம இருக்க முடியாதோ? சப்பாத்தி கட்டையை தூக்கணுமா? சப்பாத்தி கட்டெல்லாம் வேண்டாம், அடி பயங்கரமா இருக்கும், நான் போறேன். ஒழுங்கா போய் தூங்கு போ. ஹை, கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நம்ம கிறிஸ்மஸ் குடில் வைக்கணும், அப்புறம் ஸ்டார் போடணும். எம்மா எம்மா எழுப்புங்கம்மா. என்னாச்சு மக்களே, ஏன் எழுப்புதா? உடம்பு சரியில்லையா எதுவும்? எம்மா, நம்ம கிறிஸ்மஸ் வந்தாச்சுல, ஸ்டார் போடவே இல்ல நம்ம வீட்ல. ஸ்டார் போடுவோம் மக்களே, காலையில லீவு தானே, காலையில எந்திச்சு போடலாம், சரியா? இப்ப தூங்கு. எம்மா, நைட் முடிஞ்சிரும்லாமா, நைட் ஸ்டார் போட்டா தானே கலர் கலரா சூப்பரா இருக்கும். எம்மா, நாளைக்கு நைட்டு வருமா, ஏம்மா இப்படி பாடா படுத்திட்டு இருக்க? தூங்கு, நாளை காலையில எந்திச்சு போடலாம், சொன்னா கேளு. சரி. எப்பா, ஏன்பா இப்படி கொரட்ட விடுவிய? வாயை மூடிட்டு தூங்குங்கப்பா.
சரி மக்களே. திரும்பி திரும்பி கொரட்ட. சரி காதை மூடிட்டு தூங்குவோம். கிறிஸ்மஸ் குடில் கட்டுறதுக்கு எல்லா டெக்கரேஷன் பொருளும் ரெடி. இவ என்ன காலையில எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாளா? எம்மா எம்மா வாங்கம்மா, காலையில குடில் கட்ட ஆரம்பிச்சிருவோம். மக்களே இப்பதானே காலையில விடிஞ்சிருக்கு, கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே. அம்மா இட்லி வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டு அந்தால குடில கட்டலாம். எம்மா அப்ப சீக்கிரம் இட்லி கொண்டாங்க, சீக்கிரம் சாப்பிட்டுட்டு குடில கட்ட ஆரம்பிங்க. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்பா வருவாங்க மக்களே, அக்காவை கூப்பிட போயிருக்காங்கல்ல. இப்ப வந்த உடனே அப்பாவும் அக்காவும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அம்மாவுக்கு சமையல் பண்ற வேலை இருக்கு. அக்கா வந்துருவாளா? அவ வந்தானே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடிங்கிருவா. என்ன வைக்கவே விட மாட்டா, அவதான் வைப்பேன்னு சொல்லுவா. இப்பவே எதுக்கு கிடந்து கத்திட்டு இருக்க? அக்கா வரட்டு, அதுக்கப்புறம் பாத்துக்கிடலாம். எல்லார் வீட்டோடையும் எங்க வீட்ல தான் நிறைய டெக்கரேஷன் சீரியல் பல்ப் எல்லாம் போடணும். எல்லாரும் ஆளு வாயை பிளந்து பார்க்கணும். ஜாலி ஜாலி ஜாலி. ஏடி என்ன வந்துட்டியா? இப்ப எதுக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்க? நான் குடில் கட்ட போறேன். மக்களே 2 பேர் வந்தது வராதமா சண்டை போடாதீங்க. இப்ப யாங்குள்ள குடில் செட்டு வா, எல்லாம் நாளா வாங்கி வச்சிருக்கேன். இவ எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுருக்கா பாருங்க. 2 பேரும் சேர்ந்து கட்டுங்க மக்களே. இந்த ட்ரிப் நான் தான் கிறிஸ்மஸ் குடில் கட்டுவேன். எனக்கு கட்ட தெரியும். யார்ட்டி சொன்னா? உனக்கு கெட்ட தெரியாது, எனக்கு தான் கெட்ட தெரியும். எல்லா வருஷமும் நான் தான் கட்டிட்டு இருக்கேன். நீ சின்ன பிள்ளை, உனக்கு கெட்ட தெரியாது. யார் சொன்னா? நான் ஒரு சின்ன பிள்ளை இல்ல, நான் இப்ப பெரிய பிள்ளை ஆயிட்டேன். ஏடி வந்தோன்னு சண்டைய ஆரம்பிச்சாச்சா? அம்மா அக்கா என்ன குடில் கட்ட கூடாதுன்னு சொல்லுதா. நான் சின்ன பிள்ளைன்னு சொல்லுதாமா. நான் சின்ன பிள்ளையா? இப்ப பெருசா வளர்ந்துட்டேன்லாமா. ஏடி ரோசி, அவதான் இப்ப பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டாளா, அவளும் குடில் கட்டட்டுமே. எம்மா உனக்கு தெரியாது, அவ எல்லாத்தையும் நாசமாக்கி போட்டுட்டு ஓடிடுவா. கொஞ்சோண்டு குடு, அவளும் கெட்டி பழகாண்டமா. வெவ்வவே நானும் குடில் கட்டுவேனே. எம்மா அங்க பாரு, அவ என்ன பார்த்து நக்கல் அடிச்சு சிரிச்சிட்டு இருக்கா. அம்மா நான் அப்படி பண்ணவே இல்லம்மா. சரி இட்லி வச்சு வச்சிருக்கேன், எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து குடில் கட்டுங்க. அம்மா குடில் இந்த ரூம்ல கட்டட்டுமா? வேண்டாம் மக்களே, இங்க சோஃபாலாம் கிடக்கல, இடஞ்சலா இருக்கும். வெளியில ரூம் ஃப்ரீயா இருக்குல்ல, அதுல கட்டுங்க. சரிம்மா. அப்பா இவ்வளவு நிறைய சாக்லேட் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஆமா மச்சான், நான் கூட இவ்வளவு சாக்லேட் பார்த்ததே இல்ல. அவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாவோ, நம்மள மட்டும் சேர்க்க மாட்டேங்காவோ. இல்ல சிந்து, யாம்ல இப்படி பார்த்துட்டு இருக்கா? எடுத்து தின்னு சாக்லேட் இல்ல உனக்கு தானே சொல்லிருக்கேன். எடி உச்சுக்குடி நீ, அப்ப எனக்கு கிடையாதா? சிடி உனக்கும் தான். அண்ணே எனக்கு தெரிய மாட்டேங்கி, போனை காமி, நானும் பார்த்தேன். சிக்குமா நீலா அடிக்கடி போனை பார்க்க கூடாது. போனை பார்த்தா காக்கா கண்ணு பிடிக்கிட்டு ஓடிரும். இல்ல நீ போய் சொல்லுத, காக்கா கண்ணை பிடுங்காது. நான் சுட்டி காட்டுன்னு காட்டேன், நானும் பார்த்தேன். அண்ணன் சொல்லுதம்ல, பேசாம இரு, பொறவு பார்க்கலாம். இல்ல நான் பார்த்தேன். சும்மா அம்மாட்ட போய் போட்டு கொடுக்க போறான் சிக்கு. அம்மா நம்மள வாரியலால வெளுக்க போறாவ. பேசாம தூங்குத மாதிரி நடிச்சிரோண்டினா. ஏன்டா சொல்லும், என்னாச்சு, ஏன் அழுறீங்க? அண்ணே போன் காணிக்க மாட்டேங்கா. அவ மட்டும் சுத்தி காட்டுன்னு பார்த்தா. உனக்கு காணிக்க மாட்டேன்னு சொன்னானா? சரி இருக்கட்டும், நான் உனக்கு ஆட்டி கொடுக்கேன், சரியா? தெரியுமா? இவன் என்ன இப்ப தூங்கிட்டு இருக்கா? போன் பார்த்தான்னு சொன்னா? அண்ணே போன் தான் பார்த்தா. இப்ப தூங்குத மாதிரி நடிச்சான். என்னது தூங்குத மாதிரி நடிக்கானா? ஓஹோ, இவ்வளவு நேரம் போனை பார்த்துட்டு இப்ப நல்லா தூங்குத மாதிரி நடிச்சிட்டு இருக்கானா? நீ அழாத மக்களே, இனி கண்ணத்தோட நான் அவனுக்கு கொடுக்கேன் அடி. லேசிண்டு ஏய், கொரட்டை விடுத மாதிரி எப்படி நடிக்கும்? ஐஸ்கிரீம் சொன்னில்ல, எங்க ஐஸ்கிரீம்? அண்ணி அம்மா ஐஸ்கிரீம் வச்சுட்டா. அம்மா ஐஸ்கிரீம் வச்சுட்டாங்களா? அம்மா ஐஸ்கிரீம் தாங்கம்மா. ஐஸ்கிரீம் தானே உனக்கு வேணும், இந்தா வாங்கிக்க. ஐஸ்கிரீம் போதுமா, இன்னும் வேணுமா? அம்மா ஐஸ்கிரீம் போதும்மா. ஐஸ்கிரீமே கேட்க மாட்டேம்மா.
பொய் என்ன ஆக்டிங் தூங்குற மாதிரி அப்படி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் உனக்கு போன் தான் பார்த்துட்டே இருக்கணும் நீ போன் பாப்பியா ஓயாம பள்ளி மாதிரி செவுத்து மேல ஏறி ஒட்டிட்டு இருக்க கீழே இறங்கு பெரிய பள்ளி மேல நின்னுட்டு இருக்கு மேல வந்து கடிச்சு விட்டுரும் நம்ம வீட்ல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்ல பூமாரி வீட்ல கரண்ட் இருக்கான்னு கேட்டுட்டு வா போ அதெல்லாம் ஒருத்தர் சிரிக்க மாட்டாங்க எல்லா பிள்ளைங்களும் வீட்ல அடி வாங்க தான் செய்யும் அம்மா கிட்ட தப்பு பண்ணுனா சீக்கிரமா போய் முகத்தெல்லாம் கழுவிக்கிட்டு போய் பூமாரி வீட்ல போய் பாத்துட்டு வா அம்மா சமையல் பண்ணணும் சரி சிக்குமா அம்மா ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன் குடிக்க வரீங்களாடா இருக்கட்டுமா மக்களே இப்ப கரெக்ட் தான் அழகா இருக்கு போதும் போதும் இதே மாதிரி எல்லா சைடுலயும் மாட்டிருங்க வாவ் இப்பதான் வீடு அழகா இருக்கு அப்ப ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கே நீங்க குடியில எல்லாம் கட்டிக்கிட்டு அப்புறம் அதுல லைட் போடணும்ல அப்ப என்ன கூப்பிடுங்க சரியா ஓகேப்பா ஏக்கா ஒண்ணு எடுத்துடா நான் குடில கட்டுவேன் சரி ஒழுங்கு கட்டணும் சரியா இந்த வைக்கோல் எல்லாம் அந்த டேபிள்ல அப்படியே பரப்பி போடு அழகா போடணும் சரியா சரிக்கா பூமாரி அந்த கையில வச்சிருக்கேல கயிறு அத வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா கட்டு அப்பதான் குடில் நிக்கும் சரிக்கா ஸ்டாரை எங்க வைக்கலாம் ஏக்கா இந்த குடிலுக்கு நடுவுல வை அப்பதான் அழகா இருக்கும் என்ன அழகா இருக்கு குடிலே என் பிள்ளைல வச்சது இந்த குடிலே எம்மா அழகா இருக்குல்ல நானும் அக்காவும் சண்டை போடாம இந்த குடில கட்டணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்களே இதே மாதிரி எப்பவும் சண்டை போடாம இருக்கணும் சரிம்மா மக்களே இந்த டேபிள்ல கீழே லேசு துணி மாதிரி போட்டு விடுங்க ஸ்கிரீன் மாதிரி அழகா இருக்கும் சரிம்மா எம்மா இன்னும் பலூன்லாம் கட்ட வேண்டி இருக்கு அப்ப இன்னும் அழகா இருக்கும்ல சரி மக்களே பார்த்து எடுத்து கட்டுங்க சரியா சரிம்மா வாவ் இவ்வளவு பெரிய குடில அழகழகா லைட் வச்சு கட்டி இருக்கா லே மச்சான் பாத்தியா இவ்வளவு பெரிய குடில கட்டி இருக்கா நம்ம வீட்ல குடில கட்ட ஆரம்பிக்கலையே இன்னும் ஆமால நம்மளும் குடில கட்டணும் அவங்க வீடு எப்படி சூப்பரா இருக்கும் அதை விட நம்மளும் சூப்பரா வைக்கணும் லே மச்சான் என் கண்ணுக்கு கீழே வீங்கி இருக்கத பத்தி சொல்ல மாட்டேல்ல லே மச்சான் அவங்க வீட்ல டிவி ஓடுதான்னு கேளுல சரி என் பின்னால நீ ஒளிஞ்சிக்கோ நான் கேக்கேன் எடி பூமாரி என்ன சுபினே சொல்லு எடி உங்க வீட்ல டிவி ஓடுதா எங்க வீட்ல கொஞ்ச நேரம் டிவி ஓடல பாத்துக்க ஆமா எங்க வீட்ல டிவி ஓடதான் செய்யுது லே கேளுல கரண்ட் இருக்கா இல்லையான்னு கேளு லே லைட் எரியுதுல சீரியல் பல்ப்லாம் மினுங்குது பரவ கரண்ட் இல்லாம எப்படில இருக்கும் லே கேளம்ல சும்மாயாவது கேளு லே சுபி பின்னால யார்ட்டல பேசிட்டு இருக்க அட பாவி கண்டுபிடிச்சிர கூடாதே அது ஒருத்தர் இல்ல லே தள்ளு பாப்போம் ஐயே சிண்டுமா உனக்கு என்னாச்சு கண்ணு கீழே இப்படி வீங்கி போயிருக்கு ஒண்ணு இல்லக்கா சும்மாதான் வீங்கி இருக்கு லே கொழுக்கட்டே வீங்கி இருக்கு ரொம்ப அடி பலமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல லே சுபி சொல்லுல அவனுக்கு அடி பலமா விழுந்திருக்கு அவங்க அம்மா நல்லா அடிச்சு போட்டாவளோ லே மச்சான் சொல்லாத அவ அடிச்சிக்க அப்பவும் சொல்லாத அடி வாங்குனத பத்தி சொல்லாத சொல்ல மாட்டேன் மச்சான் கவலைப்படாத லே சுபி சொல்லுல 2 முட்டாய் உனக்கு தருவோம்ல சொல்லு 2 முட்டாயா ஆமா உனக்கு 2 முட்டாய் தருவேன் அது அவங்க அம்மா அவனை அடின்னு அடிச்சு ஸ்கேல வச்சு நிமித்திட்டாங்க